அந்த கூட்டணி தான் திமுகவின் பெரிய பலமா பார்க்கப்படுது. அந்த கூட்டணியில இருந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி விலக போறதா நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அந்த கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை திமுக அரசு நடத்தக்கூடிய விதமும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் பகிரப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? வேல்முருகனுக்கு அதிருப்தி இருக்குது. அவர் அந்த அதிருப்தியை காட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் சட்டசபைக்குள்ள என்ன பேசுறாருன்னு தெரியல. வேல்முருகனுக்கு அடையாளமே தமிழ் தேசிய அரசியல அவர் சொன்னாலும் கூட ஸ்டாலின் கொடுத்த அடையாளம் பாமக எதிரணியில இருக்கிறதுனால ஒரு 1 இயர் இமேஜுக்கு நமக்கு தேவைங்கிறது தான் வேல்முருகனை அவங்க பயன்படுத்துறாங்க. எடப்பாடியும் பாமக அணி சேர்ப்போது வேல்முருகனுக்கு அங்க இடம் உண்டா? மேலும் இப்பவே வேல்முருகன் திமுக கூட்டணி விட்டு வெளியேறிட்டாருன்னா அப்புறம் தேடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க மாட்டார். பட் அவர் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி விலகி நின்னாருன்னா அதிமுக கூட்டணியில விஜயை விட பாமக தான் முக்கியத்துவம் கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இந்த டிவி கேக்கா பாமக இருக்கும்போது முக்கியத்துவம் வந்துட போகுது. திமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறவங்களோட ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது தவறு இல்லை. அவர் தமிழ் தேசியத்தை பேசுறாரு. தமிழ் தேசியத்துல இருந்து வரக்கூடியவங்க இங்க சேர்றாரு. அதே வேளையில வேல்முருகன் தமிழ் தேசியத்தை பேசினாலும் பாமகவுக்கு எதிர்த்த ஒரு அடையாளமா தான் திமுக அவரை பயன்படுத்தினாங்களே தவிர தமிழ் தேசிய அடையாளமாட்டு பயன்படுத்தல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா திமுகவுடைய வெற்றிக்கு 2026 தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறதே திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். அந்த கூட்டணி தான் திமுகவின் பெரிய பலமா பார்க்கப்படுது. அந்த கூட்டணியில இருந்து இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி விலக போறதா நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அந்த கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை திமுக அரசு நடத்தக்கூடிய விதமும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் பகிரப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? வேல்முருகனுக்கு அதிருப்தி இருக்குது. அவர் அந்த அதிருப்தியை காட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் சட்டசபைக்குள்ள என்ன பேசுறாருன்னு தெரியல. முதலமைச்சருக்கே எரிச்சல் வரக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு இருந்திருக்குது. அதற்கு பிறகு வேல்முருகனோட நடவடிக்கைகள் திமுக கூட்டணியை விட்டு போனா தெருவுந்தினிமே ஆயிருமோங்கிற ஒரு அச்சமும் அவருக்கு வந்துட்டு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படி ராமதாஸ் தான் அவருக்கு முதல் முக்கியம். விஜய்க்கு கூட இல்லை, ராமதாஸுக்கு தான் முதல் முக்கியம். நான் சொன்னதுதான் கரெக்டுங்கிறது தெளிவா தெரியுது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபான்னு சொல்லும் போது ரொம்ப நிசாரமா அக்ரிமெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு அவமானப்படுத்தும் விதமாட்டு கூட்டணி கட்சியான தேமுதிகவை சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா பாமகவுக்கு ராஜ்யசபான்னு கேட்கும் போது பம்முறாரு, பதறாரு, தயங்குறாரு, கலங்குறாரு, மழுப்புறாரு, சமாளிக்கிறாரு. இன்னும் இரு எத்தனை வேணாலும் போட்டுடுங்க. அப்போ அவரு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும் எதிர்கட்சி தலைவராகிறதுக்கும் பாமக முக்கியம்னு நினைக்கிறாரு. அப்போ பாமகவுக்கு பிரியாரிட்டி கொடுத்துட்டு தான் அவருக்கு வேல்முருகனை கையில் எடுப்பாங்க. அப்போ வேல்முருகனுக்கு அடையாளமே தமிழ் தேசிய அரசியல அவர் சொன்னாலும் கூட ஸ்டாலின் கொடுத்த அடையாளம் பாமக எதிரணியில இருக்கிறதுனால ஒரு 1 இயர் இமேஜுக்கு நமக்கு தேவைங்கிறது தான் வேல்முருகனை அவங்க பயன்படுத்துறாங்க. எம்எல்ஏ ஆட்டம் ஆயிட்டாரு உதயசூரியன் சின்னத்துல நெய்வேலியில நினைக்கிறேன். ஒரு நல்ல அசம்பிளி ஒரு லெஜிஸ்லேட்டராட்டு சிறப்பாக செயல்பட்டாரு. இப்போ இவங்க இதுல வேல்முருகன் ரீட்டைன் பண்ணக்கு தான் ஸ்டாலின் பார்ப்பாரு. ரீட்டைன் பண்ணலன்னா குரு குடும்பத்தை சேர்ந்த குருவுக்க சகோதரி மகன் மனோஜ், விருதாம்பிகை குருவுக்க மகா விருதாம்பிகை மனோஜ் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவரு கொடுத்த சீட்டை அவங்களுக்கு கொடுத்து காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுவும் எடப்பாடியும் பாமகவும் சேர்ந்தா அப்படி செயல்படுவாங்க. எடப்பாடியும் பாமகவும் அணி சேர்ப்போது வேல்முருகனுக்கு அங்க இடம் உண்டா? மேலும் இப்பவே வேல்முருகன் திமுக கூட்டணி விட்டு வெளியேறிட்டாருன்னா அப்புறம் தேடக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க மாட்டார். அவரை திமுக பயன்படுத்தினது பாமக 1 இயர் இதுக்கு நமக்கு ஒரு 1 இயர் அடையாளம் வேணும்னு தான் பயன்படுத்தினாரு. இதுதான் நிலைமை. எம்எல்ஏ பதவி அந்த அதிகாரம்னு சொல்லும் போது அவரு தன்னை கொஞ்சம் பெரிய அளவுல நினைக்கிறாரு. எல்லா தலைவர்களும் நினைக்கிறதா அவரை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவரு திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி விலகி நின்னாருன்னா அதிமுக கூட்டணியில விஜயை விட பாமக தான் முக்கியத்துவம் கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப இந்த டிவி கேக்கா பாமக இருக்கும்போது முக்கியத்துவம் வந்துட போகுது. சோ இதுல பார்த்து அரசியல் இது நகர வேண்டியது வேல்முருகனுக்கு கையில தான் இருக்குது. அவங்க காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. குரு குடும்பத்தை சேர்ந்த மனோஜ், விருதாம்பிகை இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஈஸியா காம்பன்சேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேல்முருகன் தான் இதுக்குள்ள சரியான முடிவு எடுக்கணும்.
திரு வேல்முருகன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா திமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிறவங்களோட ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது தவறு இல்லை. அவர் தமிழ் தேசியத்தை பேசுறாரு, தமிழ் தேசியத்துல இருந்து வரக்கூடியவங்க இங்க சேர்றாரு. அதே வேளையில வேல்முருகன் தமிழ் தேசியத்தை பேசினாலும் பாமகவுக்கு எதிர்த்த ஒரு அடையாளமா தான் திமுக அவரை பயன்படுத்தினாங்களே தவிர தமிழ் தேசிய அடையாளமாட்டு பயன்படுத்தல. ராமதாஸை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு ஒரு சக்தி வேணும்னு தான் பயன்படுத்தினாங்க. மீண்டும் சொல்றேன், அந்த இடத்துக்குள்ள வேல்முருகன் திமுக கூட்ட அதை காப்பாற்ற தவறுனா அந்த இடத்துல மனோஜ் விருதாம்பிகை குரு குடும்பத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. ஏன்னா வன்னியர் சங்கத்து தலைவராக குரு அந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிகள் பெருசு. குரு ஒரு பெரிய ஹீரோ இமேஜ்ல அந்த சமூக மக்கள் மத்தியில இருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த இடம் குரு குடும்பத்துக்கு போகுங்கிறதான் என்னோட கணிப்பு. வேல்முருகன் விட்டா குரு குடும்பத்தை வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறதுனால திரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேல்முருகனை ரத்தம் அப்படின்னு தான், தன்னோட ரத்தம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா வேல்முருகன் அவர்கள் பல இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்ன திமுகவில் இணைய சொன்னதே திரு சீமான் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றாரு. சார் சொல்லியிருக்கலாம், நீ திமுக போனா எம்எல்ஏ ஆலன் தம்பின்னு சொல்லியிருக்கலாம். திருமாவளவன் பலம் நிரூபிக்காத விஜய் கூட போவாருன்னு சொல்லும் போது சீமான் சொன்னாரு, எங்க அண்ணன் திமுக தான் இருப்பார், திமுக தான் ஜெயிப்பாரு, அல்லது அண்ணன் சிரமப்படுவார் என்று சொல்றாரு. அரசியலை தாண்டி திருமாவளவன் ஜெயிக்கட்டு, திமுக ஜெயிக்கட்டுங்கிற எண்ணம் சீமானுக்கு இருக்கனால சொல்லி இருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்டே இருக்குது, அண்ணன் திமுக அணியில தான் இருப்பாருங்கிறத அவரு சொல்றாரு. சோ அரசியல தான் வளரும், அதே வேலை யதார்த்த அரசியல் என்ன போகுதுங்கிறதும் சீமானுக்கு தெரியுதுன்னு அதை எடுத்துக்கலாம். திமுக கூட்டணியில் சேர்ந்தா வேல்முருகன் எம்எல்ஏ ஆவாரு, அல்லது வேல்முருகன் அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு கட்சி தலைவராக தான் இருப்பாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டாங்க லெவல்ல கூட அதை சொல்லி இருக்கலாம். தலித் இயக்கங்களுக்கும் அந்த திராவிட கட்சிகளுக்கும் இடையே நடக்கிற அந்த வார்த்தை போரை எப்படி பாக்குறீங்க சார்? தலித் இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் உள்ள வார்த்தை போர் திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு கூட அந்த காலகட்டத்திலிருந்து இருந்துட்டு தான் இருக்குது. என்றாலும் திமுக வெற்றிக்கு பாமகவுக்கு எதிரான திருமாவளவனுக்கு பரையர் கன்சால்டேஷன் தான் பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்குது. திமுகவுக்குள்ளேயும் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் தலித் அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாயாவதி யூபியில் எமர்ஜ் ஆன மாதிரி, ஒரு பெரிய பவர்ஃபுல் லீடரா ராம்விலாஸ் பாஸ்வான் எமர்ஜ் ஆனது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை. இருக்கிறவங்கள திருமாவளவன் ஒரு உருவத்தோட இருக்கிறாரு. அவரும் தன்னை காப்பாத்திக்கிட்டு தன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் திருமாவளவன் ஒருக்கா பார்க்கும்போது திமுக வெற்றி கூட்டணி இதுல தொடருங்கன்னு தான் நான் சொன்னேன். மாறி வர்றதா இருந்ததுன்னா திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்னு யாராவது சொன்னா டாக்டர் ஐயாவை ப்ரொமோட் பண்ணா சிஎம் கேண்டிடேட்டா வாங்க, சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணா சிஎம் கேண்டிடேட்டா வாங்க. அதை விட்டுக்கிட்டு என்ன எடப்பாடி கூட போனீங்கன்னா அது 10.5 வன்னியர் கட்சி, சிவி சண்முகம், கேபி முனிசாமி, வீரமணி, அன்பழகன் இருக்கு, பொருந்தா கூட்டணி ஆயிரம், அடிபட்டு போவீங்க, 10 வருஷம் அரசியல் பேருன்னு தான் அவருக்கு நான் சொன்னேன். ஸோ திருமாவளவன் சர்வைவலா தன்னை நிலைநாட்டிக்கிறதா முக்கியம். அதற்கு மெகா கூட்டணியான திமுக கூட்டணி தான் முக்கியம்னு தான் நகர முடியும். தன்னை காப்பாத்திட்டு தான் தலித் மக்களுக்கான தன்னோட பணியை அவர் செய்ய முடியும். தலித் மக்களுக்கான பணியை நான் செய்யறேங்கிறதுக்காக அவரை இழந்துட்டாருன்னா அதுக்கு அவர் குரலுக்கே வேல்யூ இருக்காது. அம்பேத்கர் தான் சொல்றாரு, குறைஞ்சபட்ச அரசியல் அதிகாரத்தை நீ முதல்ல பெற்றுன்னு தான் சொல்றாரு. இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காணல் இணைஞ்சு பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா.